பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம், பெண்களுக்கு வந்து சொத்துரிமையில் வந்து பங்கு வாங்கி கொடுத்தோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பெண் காவலர்கள் குறித்து அதிகாரிகள் குறித்து பேசியதற்காக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறார். அந்த கைது நான் உண்மையிலே வரவேற்கிறேன். பெண் காவலர்கள் குறித்து பேசியதற்காக உடனடியாக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 7 இடங்களில் புகார் அளிக்கப்பட்டு உடனடியாக அந்த புகார் எஃப்ஐஆராக மாற்றப்பட்டு அது குண்ட சட்டமாக மாற்றப்படுது. ஆனால் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்தும் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஓபிசி பிரிவு செயலாளர் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்பவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. சேனல் 5 அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில், ட்ரைப்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில், அரண்சை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கடந்த 1 மாத காலமாக எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் ஒரு அப்பட்டமான அவதூறு. பொதுவெளியில் நாங்கள் நடமாடக்கூடாது, பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது, எங்களை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு பண்ணுறாரு. இப்போ சென்னை மாநகர ஆணையர் ஒரு நேர்மையான அதிகாரி என்பதனால சென்னையில் நாங்கள் புகார் கொடுத்துக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்காங்க. நான் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் நீதித்துறையும் முழுமையாக நம்புகிறேன். அப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருப்போட பேசினா மட்டும்தான் வழக்குன்னா, சாமானிய மனிதர்கள் மீது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாமா? நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒருத்தன் பேசிகிட்டே போகிறான், அதை கேட்டுக்கொண்டு எவ்வளோ நாளுக்கு பொறுமையாக இருக்கிறது? நீதியை நம்புகிறோம், காவல்துறையை நம்புகிறோம், பொறுமை இழந்துருக்கிறோம். நான் வந்து பொறுத்து போகலாம். இப்போ என்னுடைய உறவினர் இருப்பான், அவன் நாம் தமிழர் கட்சியில் இருக்க மாட்டான், என் சொந்தக்காரன், சித்தப்பன் பெரியப்பன், மாமச்சான். அவன் நான் திருச்சி சிவாவை அடிச்சுட்டு நான் உள்ளே போகிறேன்னே, நான் அடிக்கிறேங்கிறான், ஒருத்தன் நாக்க வெட்டுறேங்கிறான், ஒருத்தன் மூஞ்ச உடைப்பண்றான். நான் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறேன். வேணாம், நம்ம சட்டத்தின்படி போவோம், யாரையும் வந்து நமக்கு இது பண்ணக்கூடாதுன்னு, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம். நீங்கள் திருச்சி சூர்யாவுடைய பாதுகாப்புக்காக அவரை கைது செய்யணும். இல்லைனா என் திருநெல்வேலியில் என்னோடய சொந்தக்காரெலாம் கொதிச்சு போயிருக்கிறான், அவன் என்ன வேணாலும் செய்வான். அதில் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம். கட்சிக்காரனை கட்டுப்படுத்தலாம், என் தம்பி நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தலாம், சொந்தக்காரனை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காரு சூர்யாவுடைய மகன். இதே வந்து தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஐபிஎஸ் படிச்சுன்னு சொல்கிறீங்க, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துன்னு சொல்கிறீங்க, பேட்டி பார்த்தோ என்று பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துன்னு சொல்கிற மோடியினுடைய அரசாங்கம், மோடியினுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டுடைய ஒரு ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை ஒரு அறவைக்காட்டு அயோக்கிய பையில கட்சியில் வச்சுருக்கீங்க. இவ்வளோ கேவலமாக பேசுகிறான். அவனை எப்படி நீங்கள் கட்சியில் வச்சுருக்கீங்க? எப்படி அங்கீகரிக்கிறீங்க? நீங்கள் இதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்க முக்கியத்துவமா? நான் அண்ணாமலைகிட்ட கேட்குறேன். அண்ணாமலை அப்புறம் நீங்கள் என்ன ஐபிஎஸ் படித்தவன் அரசியலுக்கு வரணும், நேர்மையான அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறீங்க. ஒரு அயோக்கிய பையன் எல்லாத்தையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். அண்ணன் சீமானை பார்த்து குடிகாரன்னு பேசுகிறான். அவனோட ட்விட்டர் பூரா எடுத்து வச்சா அவ்வளோ வழக்கு போடலாம். சமூக வலைதளத்தை கண்காணிக்கிறதுக்கு 5000 பேர் கொண்ட குழுவை வந்து தமிழ்நாடு அரசு போட்டுன்னு சொல்லுது, சைபர் கிரைமு. நீங்கள் இதெல்லாம் கண்காணிக்க மாட்டீங்களா? அப்போ ஓபிஎஸ் உதயநிதி அவர்களை பற்றி பேசுனா, ஸ்டாலினை பற்றி பேசுனா, ஒரு தம்பி பிரதீப்னு ஒருத்தன் போட்டான், உடனே 30 நாள் ரிமாண்டு. காலின்னு ஒரு தம்பி ட்வீட்டு போட்டான், உடனே 30 நாள் ரிமாண்டு. எனக்கு 330 நாள் ரிமாண்டு. நாங்கள் பேசுனா கைது பண்ணுறீங்க, ஆனால் பிஜேபிக்காரன் பேசுனா அமைதியாக இருக்கிறீங்க. இது பெரிய ஒரு வேதனையான விஷயம். ஏன் விமர்சிக்கிறதுனா, இப்போ அண்ணாமலையோட தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி பேசுகிறேன்னா, அண்ணாமலை இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி பேசுகிறேன்னா, கேச விநாயகம் பற்றி நான் பேச ஆரம்பித்தேன் என்ன ஒன்று தெரியுமா? இல்லை திருச்சி சூர்யா இருக்கார்ல, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தா தெருவில் நடமாட முடியாது. நான் என்ன அவங்க அப்பாவும் அந்த ஒரு எம்பி ஒருத்தங்களும் வந்து உங்கள் இப்போ ஏர்போர்ட்டை வச்சு செருப்பை கழட்டி அடிச்சதை திருச்சி சூர்யாவை, அதை பற்றி நான் என்றைக்காவது பேசியிருக்கேன்னா அது என்னுடைய வேலையே கிடையாது. அது தனிப்பட்ட விஷயத்தை பற்றி நான் ஒருபோதும் பேச போகிறது கிடையாது. அப்படி நாகரிகமாக நாங்கள் நடக்க முயற்சி பண்ணுறோம், யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசலை. ஆனால் நீங்கள் என்ன, நாங்கள் பேசுறது என்ன? நீங்கள் 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் நீங்கள் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கல? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் குறைக்கல? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து இலங்கை மீனவர்கள் வந்து பாதுகாக்கப்படணும்னு சொன்னீங்களே, ஏன் பாதுகாக்கப்படணும்னு அதைத்தான் கேள்வியாக கேட்குறோம். 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சியை தான் விமர்சிக்க முடியும், தனிப்பட்ட விமர்சனம் யார் மீதும் கிடையாது. ஏதாவது தனிப்பட்ட விமர்சனத்தை எடுத்து காட்டுங்க, யாராவது பேசியிருக்கோம்னு. பல ஆடியோன்னு யார்கிட்ட பேசின ஆடியோ ஏங்க? இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசுகிற ஆடியோ வெளியிடலாம். என்னுடைய குடும்பத்தை பற்றி, அண்ணன் சீமானவர்களை பற்றி, என்னை பற்றி ஒருத்தன் கேவலமாக பேசியிருக்கான்னு சொல்கிறான். அதை நடவடிக்கைக்கு வைக்கல, நடவடிக்கை முடியலை. அதை பற்றி கண்டிக்க வேண்டிய சமூகம் நீங்கள் மட்டும் பேசலையா, அவர் மட்டும் பேசலையா அப்படின்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம்? நாங்கள் யாரை பேசியிருக்கோம்? அப்படி பேசியிருந்தால் புகார் கொடுங்க. சாட்டை துறைமுருகன் வேறு பற்றி பேசியிருக்கான்னு புகார் கொடுங்க. ஏற்கனவே தான் புகார் கொடுத்து 330 நாள் சிறையில் இருந்துட்டோம்ல. அப்படி யாராவது தனிப்பட்ட முறையில் தாக்கியிருந்தால் நீங்கள் புகார் கொடுத்துருப்பாங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.